விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம மதிவேந்தனுக்கு வந்து ஆதிராவிடர் நலத்துறை கொடுத்ததே வந்து நம்மளுடைய அருந்ததியர் மக்களுக்கு கடைநிலை வரைக்கும் எல்லா திட்டங்களும் கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காகதான். இன்னும் சொல்ல போனா இந்த மேடையில வீட்டில் இருக்கிற நம்ம ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப எல்லாம் கூட நிறைய சோசியல் மீடியா இருக்குது, எப்படியாச்சும் நம்ம வெளியே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனா அந்த காலத்திலேயே வந்து நமக்காக போராடி நமக்கான ஒரு அடையாளத்தை முதல்ல பிடிச்சு இவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரா இருக்காருங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. நம்ம அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் வந்து நம்மளோட இயக்கம் சார்ந்த எந்த ஒரு விழாவா இருந்தாலும் எந்த வேலையை விட்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வந்து இந்த பதவியேற்பு விழா 3:30 நடந்தது. அது அடுத்த நாள் வந்து சிதம்பரத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. அங்கிருந்து காலையில டிராவல் பண்ணி நேரா இங்க வந்துட்டாரு. நாளை திருவள்ளுவன் அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு, என்னோட அலுவலக வேலையை கூட ஆக்சுவலி வந்து இன்னைக்கு அவருக்கு இந்த துறை சார்ந்த அதிகாரிகளோட இன்னும் அந்த சேர்ல கூட உட்காரல, அந்த ஆதிராவிடர் நிலத்துறை அமைச்சருங்கிற சேர்ல கூட உட்காராம நம்முடைய சொந்தங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம். நமக்கு பட்டா இல்லைங்க, எங்களுக்கு கல்யாண மண்டபம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, நாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த நம்ம வந்து ஒரே வீட்டுல 10 பேர் கூடி இருக்கிறோம், எங்களுக்கு இடம் இல்லைங்க, நாங்க புறம்போக்கு நிலத்துல பட்டா போட்டிருக்கிறோம், எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. நம்ம அண்ணன் நம்மளோட துறைக்கு வந்தாரு, நிச்சயமா இது நடக்கும். சரிங்களா? ஏன்னா நான் சொல்றேன், நானும் ஒரு சாதாரண ஒரு அருந்ததியர் பெண்ணா. சரிங்களா? இந்த கட்சியுடைய கடைக்கோடியில் நின்றுட்டு இருந்த அங்கிருந்து ஒரு கிளை செயலாளர் பதவியிலிருந்து இன்னைக்கு அரசு மாநில அரசு வாரிய துணைத் தலைவரா வந்தது எதுக்காக? நம்மளுடைய அருந்ததியர் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்காக தான் நாங்க இந்த மேடையில நாங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. நானாகட்டும், நம்ம அந்தியூர் செல்வராஜ் ஐயா ஆகட்டும், நாளை திருவள்ளுவன் அண்ணன் ஆகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை சமூக நீதி இயக்கங்கள் ஆகட்டும், எங்களுக்காக இல்ல, எல்லாமே உங்களுக்காக. இன்னைக்கு உங்களுக்காக மட்டும்தான். நம்ம முதல்வர் ஐயா சொன்னாரு, நம்ம முதல்வர் வந்து என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, நான் போனாலும் சரி, நம்ம அந்தியூர் ஐயா போனாலும் சரி, பட்டா இல்லைங்க, அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குது நமக்கு. ஆமாவா இல்லைங்களா? நிச்சயமா எங்களுக்கு இருக்க ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கறதுதான் நம்மளோட கோரிக்கை. அந்த கோரிக்கை நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றப்படும். அதன் வெற்றி விழா நிச்சயமா நடக்கும். நம்ம திராவிட மாடல் அரசு நிச்சயமா அதை செய்யுங்கிறது நான் உங்களுக்கு உறுதியா நம்ம அண்ணன் வச்சுட்டு நான் சொல்றேன். நம்ம அண்ணன் தான் நமக்கு இன்னைக்கு எல்லாமே. கண்டிப்பா அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டிலே வச்சு 2007 தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதா இந்த தூய்மை பணியாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு. அந்த நல வாரியத்துல வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த திட்டங்கள் வந்து இதுவரைக்கும் வெளியே வந்ததே இல்லை. ஆனா இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் வீடே இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 1000 பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம். யார் இறந்தாலும் அவங்களோட வீட்டுக்கே போய் 10 நாளுக்குள்ள இறந்த தூய்மை பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மலக்குடியிலே இறங்கி இறந்த வாரிசுதாரர்களுக்கு 20 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். தூய்மை பணியாளர் வாரியத்திலே வேலை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க தூய்மை பணியாளர் சம்பந்தமா ஏதோ பேசணும்னா நான் கிணத்து கடவு மயிலேறு இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா நேரத்திலையும் போன் எடுக்க முடியும்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அடிங்க. கண்டிப்பா என்னால என்ன உதவி முடியுமோ அது நிச்சயமா நான் செஞ்சு தரேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க வந்து நிறைய இளைஞர்களை பார்ப்பது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம வந்து படிச்சு IAS IPS எல்லாமே வரலாம். ஆனா நமக்கான மாற்றம் வரணும்னா அதுக்கு நீங்க அரசியலுக்கு தான் வரணும். அரசியல் தான் சரிங்களா? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொன்னது என்னன்னா நீங்க அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கான உரிமை
உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்தது வந்து இந்த திராவிட மாடல் அரசு, நம்ம முதல்வர் தான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ மாநில தேர்தல்கள் நடக்குது. அந்த தேர்தலுக்கு எல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையா கொடுக்கறதே வந்து இந்த மகளிர் உரிமை திட்டம், இலவச பஸ் பயணம், கேஸ் அடுப்பு ஃப்ரீ, அந்த மாதிரி இந்த எல்லா இந்தியாவில எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக தான் நம்மளோட தமிழக முதல்வரோட திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இனிமே வந்து நம்மளுக்கு துணையா இருக்க போறது நம்ம துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் உறுதியா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு அன்பா பழகக்கூடியவர். குறிப்பா சொல்ல போனா திரைப்படங்கள் மூலம் ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த இந்த நேரத்துல நான் சொல்றேன், நெஞ்சுக்கு நீதிங்கிற படத்துல ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கே பொருந்தக்கூடிய ஒரு வசனம். 2000 வருஷங்கள் ஆச்சு, இன்னும் நீங்க அதுன்னு சொல்றீங்களே, நீங்க அதுன்னு சொல்றீங்களா, அவங்களோடதான் இனிமே நிற்பேன்னு சொன்னாரு. அதுதாங்க நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன். நம்ம அறிஞர்களோட அண்ணன். பாதுகாப்பு யாருன்னா நமக்கு வந்து நம்மளுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நிச்சயமா நம்ம வழி இருப்போம். நம்மளோட வாழ்க்கையை அவர்னால நிச்சயமா மேம்படும்ன்றது நான் உறுதியா நான் சொல்லிக்கிறேன். எங்க இத்தனை பேர் இத்தனை கட்சியில சொல்றாங்களே, சும்மா வாய் சவடால் விடுறாங்களே, நான் வந்து அந்த ஜாதிக்கு நான் இவ்வளவு இடஒதுக்கீடு தருவேன், இந்த ஜாதிக்கு நான் இவ்வளவு இடஒதுக்கீடு தருவேன், அதெல்லாம் சும்மா வாயில அரசியல் தாங்க பண்ணாங்க. ஆனா நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில அறுவை சிகிச்சைக்காக அவர் அங்க ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கும் போது அவசரமா சீக்கிரமா இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை சட்ட வல்லுநர்களையும் கூப்பிட்டு எந்த நீதிபதி வந்தாலும் சரி, எந்த சட்டம் வந்தாலும் சரி, இந்த இடஒதுக்கீட்டை தவிர்க்க முடியாத திட்டமாக கொண்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். நம்ம மறக்க முடியாது, நிச்சயமா அதை மறக்கவே முடியாது. இன்னைக்கு தலைவர் கலைஞர் இல்லைன்னா நம்ம இங்க உட்கார்ந்திருக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரு, நமக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கறது வந்து நம்ம அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் அவங்களை பாட வைக்கணும். உண்மையை ஓப்பனா ஒன்று சொல்றேன், இந்த மேடையில எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் ஏத்திருக்கவே இல்லை. அதுதான் உண்மை. சரி, நேரம் குறைய. ஆனா உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நேரமே தெரியாத பேசிட்டு இருக்கணும் என் ஆசை. ஆனா அவங்க நேரம் குறைய சொல்றாங்க. இந்த மேடையில் இருக்கிற அண்ணன் குளத்தூர் மணி அண்ணனுக்கும் அப்புறம் மற்ற தலைவர் அவர்களுடைய பெயர்கள் வந்து சரியா தெரியல, தயவு கூர்ந்து மன்னிச்சிருங்க. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெருநன்றி சொல்லியிருக்கேன். அண்ணன் குளத்தூர் மணி அண்ணனும் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர் இந்த மேடையில் இருக்கிற 2 பேரும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் வந்து கல்யாண மேடைக்கு போகாதுக்கு முன்னாடி அந்தியூர் ஐயா எனக்காக கல்யாண மேடையை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் நம்ம பெற்றிருக்கிறோம். அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றிகள் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றது, நம்ம போராடிட்டே இருக்கிறோம். போராடி நிச்சயமா ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? நமக்கான உரிமைகள் கிடைக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இது திராவிட மாடல் அரசு. சரிங்களா? தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கான உரிமைகள் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து இன்றைக்கு ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இந்த வேலையில அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் இருக்கின்றார். நிச்சயமா அவர் நம்ம நல்லா செய்யலாம்னு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இன்னும் நிறைய பேசணும் தான் எனக்கு